ஹாய் வீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோயின் அவளுடைய அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு நாள் நைட்டு ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவள் லைஃப்ல என்ன சேஞ்சஸ் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அங்க இப்ப மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிட்டு இந்த மூவியை பாருங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு டிசைனிங் ஸ்டூடெண்ட். ஆனா அவளுடைய அம்மா இருக்கல்ல, அவ முன்னாடி வில்லன் கூட தோத்து போயிடுவான். அப்படி ஒரு கேரக்டர் அவளுடைய அம்மா. ஹீரோனுடைய அப்பாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு சர்ஜரி பண்றதுக்கு காசு வேணும். ஃபீஸுக்கு என்னடி பண்ண, உங்க அப்பா அங்க சாக கிடக்குறாரு, நீ என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க சும்மா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினும், அம்மா என்கிட்ட இப்ப எந்த ஒரு வேலையுமே இல்ல, திடீர்னு இவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அவங்க அம்மா மெடிசன்ஸ் எல்லாம் காமிச்சு, நீங்க பாரு, நீ காசு ரெடி பண்ணலன்னா உன்னுடைய அப்பாவுடைய உயிர் வந்து இங்கேயே போயிடும், இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், இவளை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம், கொஞ்சமாச்சும் பிராக்டிக்கலா யோசி அப்படின்னுட்டு, உன்னோட எக்ஸ் இருக்குல்ல, அதான் அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்குல்ல, அந்த எக்ஸை வித்துடு, அப்பதான் உனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. வேற வழி இல்லாம ஹீரோயின் ஒரு ரிச்சான ஒரு கிளையண்ட்டை கான்டாக்ட் பண்ண பிளான் பண்றான். அப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ணி, ஹலோ சார், நான் வந்து ரொம்ப யங்கா இருக்கேன், அது மட்டும் இல்லாம நல்லா ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கு ஏதோ ராங்கான நம்பர் அப்படின்னு நினைச்சு டக்கு நம்ம போனை கட் பண்ணிடுறான். இதுக்கு நடுவுல ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்க எல்லாருமே, இப்ப இருக்கிற பொண்ணு கொஞ்சம் காசுக்காக இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க, அப்புறம் அம்மாவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை மறுபடி விடாம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, காசுக்காக நான் வேற என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. காசு அவங்க அப்பாவை காப்பாத்தணுன்றதுக்காக. நர்ஸுங்க பேசுனதை கேட்ட ஹீரோ வந்து இவளை பயமுறுத்தணுன்னே வேணும்னே அப்பார்ட்மெண்டோட அட்ரஸ் கொடுத்து அங்க வர சொல்றான். ஹீரோயினு பயந்துகிட்டே அங்க போறான். ஹீரோ அவளை பார்த்துட்டு, நீ வேர்ஜினா கிளீனா இருக்கியா அப்படின்னு சொன்னியே, பேசிக்கா வெரிஃபிகேஷன் கூட தெரியாதா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்கறான். ஹீரோயினு பயந்து போயிடுறான். இருந்தாலும் ஹீரோ பக்கத்துல வந்துட்டு மெதுவா அவளை டச் பண்ணும்போது ஹீரோயினு பயந்துட்டு பின்னாடி போறான். அப்ப ஹீரோ, நீயே ட்ரெஸ்ஸை கழட்டுறியா இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கறான். அவ பயத்துல நடுங்கிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன், என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட பாக்குறான். ஆனா ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிட்டு அவகிட்ட கட்டாயப்படுத்த ட்ரை பண்றான். அவன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகுற பார்த்துட்டு அவ பயந்துட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுடுறான். இனிமே இந்த மாதிரி லூஸ் தரமா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றான். வெளியே வந்த ஹீரோயினுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. காசு என்னாச்சு, நாளைக்குள்ள காசு அனுப்பல, உங்க அப்பா செத்தா என்ன பொழைச்சா என்ன, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரே அழுகையா வருது. அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து ஹீரோ மட்டும்தான். மறுபடியும் அவன்கிட்டயே போறா அவ. ஹீரோ எதுக்கு மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்க, அவ வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் உனக்கு 2 minutes டைம் தரேன், அதுக்குள்ள எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரலன்னா நீங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்றான். ஹீரோனுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அவன் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட டச்சில் ஹீரோவை அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனும் செம்ம பேஷனட்டா கிஸ் பண்ண அவகிட்ட ரொம்ப இன்டிமேட்டா ஆக போறான். அவ பயப்படுறத பார்த்துட்டு, கம்முன்னு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா இன்டிமேட்டா இருக்கான். நீயே தான் இந்த வழியை சூஸ் பண்ண, அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்போ உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு மனசே சரியில்லை, இதை பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு, உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்க அவ பயந்துகிட்டே 50,000 கேட்கறான். ஆனா ஹீரோ அவ அக்கௌண்ட்ல 1 lakh டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அவ இன்னும் பதட்டமாவே இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கா அப்படின்னு கேட்க அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த ஹீரோ அவனுடைய டாக்டர் ஃப்ரெண்டோட இருக்கான். அவனோட ஃப்ரெண்டு, நீ ரொம்ப பெரிய ரிச்சான ஃபேமிலி, ஆனா இங்க ஒரு சாதாரணமான டாக்டர் வேலை பண்ணிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில இருக்கிற அந்த ஸ்கிராட்சை பார்த்து கிண்டல் பண்றான். அதுக்கு ஹீரோ, அது சும்மா ஆக்சிடென்ட் ஆனது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அது ஹீரோயினால வந்த ஸ்கிராட்ச், நேற்று நைட்டு நடந்ததுல. அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க இருக்கிற டாக்டரும், உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்க அவ அடி வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த டாக்டர் பார்த்ததுன்னு அவ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, அன்னைக்கு நைட் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஹீரோ, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினும், ஐயோ இவ என்ன ஒருவேளை அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ அவளை அங்க பார்த்துட்டு செம்மையா சர்ப்ரைஸ் ஆயிட்டு அவளோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறான். ஹீரோ அவளை படுக்க வச்சு செக்அப் பண்ணும்போது அவளுக்கு அன்ஈசியா இருக்குது. ஹீரோ அவளுடைய ஷர்ட்டை தூக்க போகும்போது அவ பேனிக் ஆகி ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிறான். என்ன பண்றேன், நான் செக்அப் தானே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நார்மலான வலி கிடையாது, இது வந்து யூட்ரைன் கன்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இன்டிமேட்டா இருக்கும்போது இந்த மாதிரி பெயின் வர்றது காமன் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள, எல்லாம் இவன் பண்ண வேலை தான், ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் பாரு அப்படின்னு திட்டுறான்.
இந்த ஹீரோ மெடிசன் எழுதி கொடுத்து இதை ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடணும், அப்புறம் ஒரு வாரத்துக்கு எந்த ரொமான்ஸும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுச்சா, நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவளும் மெதுவா நாளைக்கு 3 தடவை மாத்திரை சாப்பிடணும், 1 வீக் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். ஹீரோ அவளோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஓ இவ பேரு தான் லீன் மியானா அப்படின்னு சொல்லி அவளோட பேரை இப்பதான் அவன் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் அவளோட காலேஜ்ல இருக்கும்போது அவ அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. அவ அம்மா, உன் அப்பாவுக்கு நாளைக்கு சர்ஜரி, காசு எங்க ரெடி பண்ணிட்டியா, இல்ல உன் அப்பாவுடைய கால் விளங்காம போக போகுதா, இல்ல ஆசைப்படுறியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் காசு டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சும்மா சீன் போறதை நிறுத்து, அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா உன்னை காப்பாத்தனா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், சீக்கிரமா காசு அனுப்பு அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அவ அப்பாவை நினைச்சு அழகியா வருது. இந்த உலகத்துல அவன் மேல பாசம் காட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆளா அவங்க அப்பா மட்டும்தான். அப்புறம் அவ அம்மாவுக்கு காசு அனுப்பிடுறான். அப்புறம் அவளுடைய கிளாஸ்மேட் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வில்லன். அவன் அந்த இடத்துக்கு வரான். அவன் இவகிட்ட ஃப்ளவர்ஸ் நீட்டி இந்த அதை வச்சுக்கோன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். அது அவனுக்கு, உன்கிட்ட காசு இல்லாம உன்னுடைய எக்ஸ விற்க போறத நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு நீ பேசாம என் கூட வந்துடும், அதுக்கு நான் உனக்கு இன்னும் நிறைய காசு தரேன் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் போய் எனக்கு காசெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவனுக்கு ஒரே கடுப்பாகுது. பாரு நீ கண்டிப்பா என்கிட்ட தான் வருவ அப்படின்னு நினைக்கிறான் மனசுக்குள்ள. ஹீரோயினுக்கு நம்ம எக்ஸ விற்க போன விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அந்த ஹீரோ தவிர வேற யாருக்குமே தெரியாது, ஒருவேளை அவன் தான் சொல்லியிருப்பானோ அப்படின்னு நினைச்சு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண போறான். ஆனா அங்க ஹீரோ அவளை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு இன்னும் காசு தேவைப்படுது. அதனால அவளோட ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் சொல்ற, அது ஒரு நைட் கிளப்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கிற வேலை. அவ அந்த கிளப்புக்கு வந்ததுமே ஒரு குடிகார அவளை பார்த்துட்டு வேணுமே வம்புக்கு எடுக்கிறான். அவ ஃப்ரெண்டு வந்துட்டு அவளை காப்பாத்துறான். ஹீரோயினுக்கு இங்க வேலை பார்க்கவே பிடிக்கல. ஆனா அவளோட ஃப்ரெண்டு இங்க கமிஷன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே அவளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா அங்க அதே வில்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ ஹீரோயினை பார்த்து, பகல்ல ஸ்டூடெண்ட், நைட்ல இங்க மத்தவங்க கூட சரக்கு அடிச்சுட்டு இருக்கியா, எங்கிட்ட என்னமோ அந்த அளவுக்கு சீன் போட்ட அப்படின்னு பேசுறான். அதுக்கு ஹீரோயினும் என்னை விற்று எனக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் ஹீரோயின் மூக்குல ஏதோ ஒரு கெமிக்கல் வச்சு அவளை அதை ஸ்மெல் பண்ண வச்சிடறான். அதனால உடனே அவளுக்கு போதை தலைக்கேறிடுது. அவகிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். கரெக்டா நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டோடைய அதே கிளப்புக்கு வந்திருக்கான். ஹீரோயினோட சத்தத்தை கேட்டுட்டு ஓடி அவளை காப்பாத்துறான். அப்பதான் ஒரு ஷாக்கிங் நியூஸ், அந்த வில்ல வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய சொந்த அண்ணன் பையன் தான், நெஃப்யூ. ஹீரோ அவன் கிட்ட இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு கோவமா கேட்கிறான். அவன் பயந்துகிட்டு, அங்கிள் இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்க சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சமாளிக்கிறான். ஆனா ஹீரோயினும், இல்ல நான் இவளோட கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, இவன் பொய் சொல்றான் அப்படின்னு கத்துறான். அவன் மறுபடியும், இவன் பொய் சொல்றான் அங்கிள், நாங்க ஆல்ரெடி ஒன்னா, எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ அவனை தள்ளி இருக்க சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போக போறான். அவன், நான் யார் கூட வேணா படுப்பேன், நீங்க நடுவுல வரீங்க அப்படின்னு கேட்கும். ஹீரோ கோவத்துல அங்க இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அவன் மண்டையில உடைச்சிடுறான், அந்த நெஃப்யூ மண்டையில. இனிமே அவன் பக்கத்துல பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்ட அவன் பயந்து அங்க இருந்து ஓடிடுறான். அந்த ட்ரக்ஸ் போதையால ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவ ஹீரோவுடைய கார்ல இருக்கான். ஹீரோ கண்ணு முடிச்சிட்டியா, எதுக்காக இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கெல்லாம் நீ வர அப்படின்னு கேட்கறான். அவன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ, மறுபடியும் உனக்கு காசு கம்மியாயிடுச்சாம், இப்போ உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்க அவ 50,000 சொல்றான். ஹீரோ, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தனா காசுக்காக மறுபடியும் உன்னை விற்க போயிருப்பியா அப்படின்னு கேட்கறான். அவன், இல்ல நீங்க போன தடவை எக்ஸ்ட்ராவா கொடுத்த காசை நான் உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, காசை திருப்பி கொடுக்கணுமா இல்ல கணக்க நேர் பண்ணணுமா அப்படின்னு, இன்னைக்கு ஒரு நாள் மறுபடியும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, காசு சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுக்கே அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் வந்துடுச்சு போல. அதுக்கு ஹீரோயினும், ஆனா நீங்க தான் 1 வீக் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவளோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில 2 பேர் ஒன்னா தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு திடீர்னு முழிப்பு வந்துடுது. அவன் மெதுவா எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப ஹீரோ முழிச்சுக்கிட்டு, நான் உன்னை போக சொன்னானா அப்படின்னு கேட்கிறான். அவன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன்னு சொல்றான். அப்ப வெளியே அந்த வில்லனுடைய சத்தம் கேக்குது. அதனால ஹீரோயின் டக்குன்னு மறைஞ்சுக்கிறான். ஹீரோ கதவை திறந்ததுமே அந்த வில்ல அப்பா இந்த ஃபைல் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்குறான். அப்ப ஹீரோ, சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவன் நேற்று கிளப்ல நடந்தது என்னோட தப்பு தான் அங்கிள், ப்ளீஸ் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, ஆனா எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றான். ஹீரோ கோவமா, அவகிட்ட இனிமே நீ வரக்கூடாது, தள்ளி இரு அப்படின்னு சொல்றான். அவன், ஏன் அங்கிள், காசுக்காக அவ எங்க விற்க போன பொண்ணுகிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கிறான். ஹீரோக்கு கடுப்பாயிட்டு, அவளை தொட்ட அப்புறம் அவனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டான். அவன் பயந்து அங்க இருந்து போகும்போது உள்ள ஒரு பொண்ணுடைய ஷேடோவை பார்த்துட்டு, இத்தனை நாள் அங்கிள் எந்த பொண்ணையுமே வீட்டுக்குள்ள விட்டது இல்லையே, அப்ப உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு அவனுக்கு டவுட் வருது. ஹீரோ இப்ப நீயா போறியா அப்படின்னு கத்த, அவன் உள்ள ஏதோ பொண்ணு இருக்காங்களா அங்கிள் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ செம்மையா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு டக்குன்னு அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்க மகனை என் கண்ணு முன்னாடி வர வேணாம்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான்.
ஹீரோ உள்ள வந்ததுமே ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்றான். ஹீரோ அவகிட்ட என்கிட்ட தான் வேற யாருக்கிட்டையும் உன்னோட எக்ஸ விற்க போறியா அப்படின்னு கேக்குறான். அவ யாருக்கிட்டையும் இல்ல, அன்னைக்கு கூட நான் தப்பி தவறிதான் உங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டேன். என்னால உங்க இமேஜ் டேமேஜ் ஆக வேணாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம கணக்கு சரியாயிடுச்சுல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறான். ஆனா ஹீரோ மனசுக்குள்ள எனக்கு இப்பதான் உன் மேல இன்ட்ரெஸ்டே வந்திருக்குது, அதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா கணக்கை நேர் பண்ண உன்னை விட மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயின் அவளோட அபார்ட்மெண்ட்க்கு வெளியில வரும்போது அவளுடைய காலேஜ் ப்ரொஃபசர் அங்க வராரு. அவர் ஒரு பெரிய டிசைன் ப்ராஜெக்ட்ல இன்டர்ன்ஷிப் ஆஃபர் பண்றாரு. நீதான் காலேஜ்ல டாப்பர், இந்த இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட்ல இன்டர்ன்ஷிப் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா பண்றேன் சார், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவ சிரிச்சுட்டே போறதை பார்த்து அவனுக்கு செம்ம ஜெலசி ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்ததுமே அவளுக்காக அவன் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா கொடுக்காம அங்க இருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் இன்டர்ன்ஷிப்காக ஆஃபீஸ்க்கு போறான். அங்க இருக்கிற ஒரு ஜெலஸான சீனியர் எம்ப்ளாயி பொண்ணு ஹீரோயின் புது இன்டர்னெட் தெரிஞ்சு அவளை வேணும்னே மட்டன் தட்டக்காக காஃபி வாங்கிட்டு வரதுக்கு சொல்றான். எதிரில் இருக்கிற கஃபேல இருந்து பிரசிடென்ட் கின்னுக்கு காஃபி வாங்கிட்டு வா, 9 மணிக்குள்ள வரலன்னா நீ லேட்டு அப்படின்னு சொல்றான். அவ வாங்கலான்னு போக, ஆனா அந்த ப்ரொஃபசர் அங்க வந்துட்டு எனக்கு ஒரு டேலண்டடான டிசைன் அசிஸ்டன்ட் தான் வேணும், பர்சனல் டேக் கேர் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி வேலையில தான் இன்ட்ரெஸ்ட்னா உன்னோட டிபார்ட்மெண்ட்டை மாத்திடுவேன் அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணை மிரட்டிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அந்த சீனியர் பொண்ணுக்கு ஹீரோயின் மேல இன்னும் கோவம் வருது. அவர் ஹீரோயினுக்கு ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு இன்னும் சுத்தமா பிடிக்காம போயிடுது. அப்ப ஹீரோயின் கால் தட்டி கீழே விட போக அந்த ப்ரொஃபசர் அவளை பிடிச்சிடுறான். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு இன்னும் செம்ம ஜெலசியா இருக்குது. அவனால சும்மா இருக்க முடியாம அவங்க பக்கத்துல வரான். ஹீரோ அங்க பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுது. அப்ப அந்த ப்ரொஃபசர் ரெண்டு பேருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது அவங்களோட ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய கிளைண்ட் நம்ம ஹீரோட ப்ராஜெக்ட் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ நிச்சயமா மீட் பண்ணிருக்கோம், எங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேற இருக்குது கரெக்டா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்கறான். ஹீரோயினை பயந்துட்டான். ப்ரொஃபசர் கன்ஃபியூஸ் ஆக ஹீரோ உடனே அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க என்கிட்ட கன்சல்டேஷனுக்காக வந்திருந்தாங்க, நான் தான் எங்களோட டாக்டர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஓஹோ, இது சும்மா தச்சலா நடந்துச்சு, இவ என்னுடைய இன்டர்ன் ரொம்ப சிம்பிளான ஒரு பொண்ணு தான், இனி இவ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ண போறான், கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ கண்டிப்பா நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்குவேன் அப்படின்னு நக்கலா லுக் விடுறான். ஹீரோயின் வாஷ்ரூம் போகும்போது அங்க நர்ஸுங்க எல்லாருமே ஹீரோவை பத்தி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டருடைய ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம், பொண்ணுங்க அவளுக்காக உசிரியே கொடுப்பாங்க, ஆனா அவர் எந்த பொண்ணையுமே பக்கத்துல கூட சேர்க்க மாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள எந்த பொண்ணையுமே சேர்க்க மாட்டாரா, அப்ப எங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் என்ன, இந்த மிஸ்டர் சும்மா ஊரை ஏமாத்துறான் போல, அவன் ஒரு நம்பர் 1 ரவுடி அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அவன் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. மெடிக்கல் செலவுக்கு மறுபடியும் காசு கேட்கறான். ஹீரோயின் நான் இப்பதானே இன்டர்ன்ஷிப் ஜாப்க்கே சேர்ந்திருக்கேன், காசுக்கு நான் எங்க போவேன், வீட்டுக்கு வாடகை வேற கட்டணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளுடைய அம்மா பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சு என்னடி பிரயோஜனம், எனக்கு உடனே காசு அனுப்பு அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப அங்க திடீர்னு ஹீரோ வர ஹீரோயின் பயந்துடுறான். ஹீரோ என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கான், நீ எனக்கு கண்டுக்காம போற, புதுசா வேற யாராச்சும் புடிச்சுக்கிட்டியா, அந்த ப்ரொஃபசர் உனக்கு நிறைய காசு தரானா, உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப கேவலமா கேட்கறான். அவன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாது, எனக்கும் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவன்கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கணும், நீ நினைக்கிற மாதிரி அவன் அந்த அளவுக்கு சிம்பிளான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் டாக்டர் நம்ம ரிலேஷன்ஷிப் வெறும் ஒரு வியாபாரம் தான், என் லைஃப்ல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, நான் உண்மையாலுமே தள்ளி இருக்க வேண்டியது உங்ககிட்ட இருந்துதான் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கு ஹீரோ அவ்வளோ கோவமா, அடுத்ததுல நீ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினா உனக்கு நான் இன்னும் காசு அதிகமா தரேன் அப்படின்னு ரொம்ப கேவலமா சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரே கோவமா வருது. அடுத்த தடவை ஒண்ணுமே கிடையாது, நம்ம தள்ளி இருக்கிறதா இனிமே பெஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஓ காசு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி பிடிச்சிட்ட போல, இப்ப உனக்கு காசுக்கு பஞ்சம் இல்லை அப்படிதானே அப்படின்னுட்டு அதுக்கு ஹீரோயினும் ஆமா எனக்கு காசுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது, உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த காசும் வேணாம், எங்களுக்குள்ள இருந்தது இனிமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போயிடுறான். அதை கேட்ட ஹீரோவுக்கும் கடுப்பாகுது. அப்புறம் ஹீரோயினோடைய அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தா அவளுடைய அம்மா இருக்கல, அவ ஆல்ரெடி அங்க நின்றுகிட்டு இருக்கான். மறுபடியும் ஹீரோயின் கிட்ட காசு கேட்கறான். ஹீரோயின் எத்தனை தடவை சொல்றது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்ல அவ அம்மா அவளோட பேக்கை பிடிங்கி காசு தேடுறான். ஆனா காசு எதுவும் கிடைக்கல. ஆனா அதுல அவளோட ப்ராஜெக்ட் ப்ளூ பிரிண்ட் இருக்குது, அது அவளுடைய அம்மா கிழிச்சு போட்டுடுறான். அது ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவங்க அம்மா சொல்றான் இன்னைக்கு மட்டும் நீ காசு தரல, நாளைக்கு உன் காலேஜ்ல லவுட் ஸ்பீக்கரை வச்சு உன்னை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. உங்களுக்கு என்ன தோணுதா பண்ணிக்கோங்க, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, நீங்க எப்பவுமே எனக்கு கெட்டதான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கதவை சாத்தினதுமே அவங்க அம்மாவுக்கு செம்மையா கோவம் வருது. இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மிரட்டிட்டு அவ கூட்டிட்டு வந்த ஒரு ரவுடி கிட்ட மேல போய் அவளுக்கு நல்ல ஒரு பாடம் கத்துக்கொடும், அவளை அடி உத, ஆனா ஒண்ணு அவ மூஞ்ச மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மூஞ்சி அப்புறமா நிறைய காசு சம்பாரிச்சு தரும், ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றா.
பெத்த அம்மாவே அவளோட முகத்தை மட்டும் விட்டுரு, அந்த முகத்தை வச்சு அவளை விக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கா போல. அந்த ரவுடி போய் கதை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் பயத்துல நடுங்கிட்டே போலீஸ்க்கு போன் பண்றான். ஆனா பயத்துல அவ தப்பி தவறி ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறான். போனை எடுத்து, ஹலோ இது போலீஸ் ஸ்டேஷனா, என் வீட்டுக்குள்ள யாரோ பூந்துட்டாங்க, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுகிட்டே அவ சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோ பயந்து அடிச்சுட்டு அவளை காப்பாத்துறதுக்கு அங்க ஓடி வரான். அந்த ரவுடி, போலீஸ்க்கு போன் பண்றியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோயின் அவளை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஃபுல் ஸ்பீட்ல வந்து கார்ல இறங்கி அந்த ரவுடியை போட்டு செம்மையா அடிக்கிறான். ஹீரோட அடியை பார்த்து அந்த ரவுடி பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ மேல பயந்து நடுங்கிறத பார்த்து ஹீரோ அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி செக் பண்ணிட்டு இருக்கான். அவ பயந்து போயிருக்கிறதால மெதுவா கேட்டுட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு காயம் பட்டிருக்குது. ஹீரோயின், நான் நல்லா தான் இருக்கேன், நான் போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணேன், தப்பி தவறி உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, இன்னைக்கு உனக்கு என்ன வேணா ஆயிருக்கலாம், நல்ல வேலை நீ எனக்கு கால் பண்ண, வேற யாருக்காச்சும் பண்ணியிருந்தா டைம்க்கு வந்திருக்க மாட்டாங்க, உனக்கு வேற எங்கேயாச்சும் தங்குறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவ இல்லைன்னு சொல்ல, ஹீரோ கதை உடஞ்சிருக்குது, யார் வேணா உள்ள வரலாம், அதனால பேக் பண்ண, உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்காக என்னவங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவளை ஒத்துக்கிறான். ஹீரோ அவளை அப்படியே கையில தூக்கிட்டு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அவனுக்கு தேங்க்யூ சொல்றான். அதுக்கு ஹீரோ, பரவாயில்ல, கால் எங்கவே அப்படின்னு சொல்லி அடிப்பட்ட இடத்துல மருந்து போடணும்னு சொல்றான். அவளுக்கு ஒரு மாதிரி அனீசியா இருக்குது. அவளே மருந்து போட போறான். ஆனா ஹீரோ அவ காலை அவனோட மடியில எடுத்து வச்சுக்கிட்டு அவனே மெடிசன் போட்டு விடுறான். ஹீரோயின், என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி ரொம்ப தப்பா பேசிட்டேன், எப்பவுமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கு ஹீரோ, தேங்க்ஸ் வாயால சொல்லக்கூடாது, ஆக்ஷன்ல காட்டணும் அப்படின்னு சொல்லி அவளை செடியூஸ் பண்ண பாக்குறான். ஹீரோயின் அவனை கிஸ் பண்ண ஹீரோவும் கட்டுப்படுத்த முடியாம கிஸ் பண்றான். உனக்கு பயமா இருந்தா அந்த பயத்தை போக்குறதுக்கு இதை விட பெரிய எமோஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு மறுபடியும் இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் மூச்சு பார்க்கும் போதும் ஹீரோ அங்க இல்ல. அவன் ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான், நான் வெளியில போறேன், சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு. ஹீரோயின் அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றான். ஹீரோ வந்ததுமே, வந்துட்டீங்களா, நேற்று என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, நீ நேற்று நைட்டே உன்னுடைய நன்றியை காமிச்சிட்டே அப்படின்னு நக்கலா சொல்ல அவளுக்கு ஆக்வர்டா இருக்குது. அப்புறம் ஹீரோ அவ அக்கௌண்ட்ல மறுபடியும் 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இந்த காசை வச்சுக்கும், சீக்கிரமா ஏதாச்சும் சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடும், நேற்று நைட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, அதுக்கான ரிவார்டு தான் இது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள, இவன் என்ன வெறும் ஒரு சாதாரண ஒரு ஐட்டம்னு நினைச்சிட்டு இருக்கானே, காசு கொடுக்குறான் அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டப்படுறான். ஏன்னா அவளுக்குள்ளேயும் ஹீரோ மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனா ஹீரோ அவளை தப்பா நினைக்கிறேன்னு சொல்லி அவ ஃபீல் பண்றான். அவ தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போதும் ஹீரோ, அடுத்த தடவை காசு தேவைப்பட்டா எங்கிட்ட கேளுன்னு சொல்றான். மறுபடியும் காசு கொடுத்து படுக்க கூப்பிடுறானோ அப்படின்னு ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிட்டும், சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோவுக்கு அவளோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவளோட ப்ரொஃபஸருக்கு நேற்று நைட் அவளோட வீட்டுக்கு ரவுடி பூந்தால அந்த விஷயம் தெரியுது. அவரு, நீ டென்ஷன் ஆகாத, கம்பெனி வந்து உனக்கு ஒரு ப்ரீமியண்டான அப்பார்ட்மெண்ட் தரும், நீ அங்கேயே சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஜெலசியான ஒரு சீனியர் பொண்ணு இருக்கால, அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. பிரசிடென்ட் இவளுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபேவர் பண்றாரு அப்படின்னு அவளுக்கு கடுப்பாகுது. ப்ரொஃபஸர் அந்த சீனியர் பொண்ணை கூப்பிட்டு, ஹீரோயின் இப்ப வீடு ஷிஃப்ட் பண்ற வேலையில பிஸியா இருக்கான், அதனால ப்ராஜெக்டை கொஞ்ச நாளைக்கு நீ ஹோல்டு பண்ணிவே அப்படின்னு சொல்றாரு. அவ வெளியில சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்றா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் அந்த ப்ரொஃபஸரை ஹீரோயினுக்கு வீடு மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது அவ மீதி திங்ஸ் எல்லாம் எடுக்க போறாரு. அப்ப ஹீரோ இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப பொறாமப்படுறான். ஹீரோயின் அந்த இடத்த பார்த்துட்டு, இந்த இடம் ஏன் எனக்கு இவ்வளவு பழகின மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு, ஹலோ என்னோட புது நெய்பர் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ப்ரொஃபஸர் மீதி சாமானை தூக்கிட்டு வராரு. ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி, டாக்டர் நீங்க இங்கயா, என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ப்ரொஃபஸர், இது கோயின்சிடென்ஸ் இல்லாம இந்த அப்பார்ட்மெண்ட்டே நம்ம டாக்டரோட தானே, இவர் தான் நம்ம கம்பெனிக்கு இதை ரெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ ப்ரொஃபஸரை பார்த்து, என்னது ஒரு சாதாரண எம்ப்ளாய்க்கு கம்பெனில இருந்து இவ்வளவு பெரிய பெனிஃபிட்டா, என்ன விஷயம் அப்படின்னு நக்கலா கேட்கறான். ஹீரோ அங்க இருந்து நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறான். ஆனா ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நேற்று நைட்டு உன்னோட ஒரு காஸ்ட்லி பொருளை என்கிட்டயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேண்டிஸை எடுத்து அவகிட்ட காட்டுறான். ஹீரோயினுக்கு ஒரே ஆக்வர்டா இருக்குது. அவ அதை எடுத்து அவங்ககிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோ வேணும்னு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு தராம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்குள்ள இருந்து ப்ரொஃபஸரும், நம்ம அப்புறமா சூப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு டக்குன்னு அந்த ஜட்டியை பிடுங்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டும், ஆமா நான் கிராசரிஸ் எல்லாம் வாங்கணும், போயிடலாம் அப்படின்னு சமாளிக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே லஞ்ச் சாப்பிட கிளம்பும் போது ப்ரொஃபஸர் ஹீரோவை பார்த்து, நீங்களும் வாங்கல, நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணிக்கூடாது, உங்க புது நெய்பருக்கு வெல்கம் பார்ட்டி வச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க பிஸியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ டக்குன்னு, நான் இன்னைக்கு செம்ம ஃப்ரீ அப்படின்னுட்டு உடனே வரன்னு ஒத்துக்கிறான். 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோட கண்ணு முழுக்க ஹீரோயின் மேலேயே தான் இருக்குது. ப்ரொஃபஸர் ஹீரோயினை ரொம்ப புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. நீ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு, உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவன் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு அவன் நான் சும்மா இன்டர்நெட்ல பார்த்துதான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். ப்ரொஃபஸரும் உன் அப்பாவுடைய கால் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுச்சாம், இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும். அவன் ஆமா நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்சம் மாசத்துல நார்மலா நடப்பாரு அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபஸரும் நிஜமாவே சூப்பர், இத்தனை வருஷமா அவரோட சர்ஜரிக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டது நிஜமாவே உன்னை பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டேபிள் கடையில அவ காலையும் உடம்பையும் நைஸா டச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ரொஃபசர் என்னாச்சு அப்படின்னு கேட்க அவ ஏதோ கொசு கடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஹீரோ விடாம அவளை டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளுக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. ப்ரொஃபசர் அவளை பார்த்து நீ ஓகேவா அப்படின்னு கேட்க அவ நேத்து என் மேல அட்டாக் நடந்தப்ப அந்த காயமெல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த காயெல்லாம் இப்ப எனக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு போய் சொல்றான். ப்ரொஃபஸரும் அப்படியா சரி நான் மருந்து போட்டுடுவா அப்படின்னு கேட்கும். அவ இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும், உங்களை நான் ரொம்ப நேரம் லேட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி லஞ்ச் அங்கிருந்து முடிச்சுக்கிறோம். ஹீரோவும் ப்ரொஃபஸர் அங்கிருந்து கிளம்புறாங்க. ப்ரொஃபஸர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கோவமா ஹீரோ கிட்ட வந்து நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் ஹீரோ இதுவே ஓவரா, என்கிட்ட இதை விட இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான். என் ஆஃபரை பத்தி மறுபடியும் யோசிச்சியா, நீ என் கம்பெனில வாங்குற இந்த கம்மியான சம்பளத்தை வச்சு உன் ஃபேமிலியை காப்பாற்ற முடியாது, உன் ஃபேமிலி எப்படின்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நீங்க என்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ என் கூட இருந்தா உனக்கு நான் காசு தட்டுப்பாடே இருக்காது, உனக்கு எப்போ காசு வேணுமோ நான் உனக்கு காசு கொடுப்பேன், ஃபேமிலி டார்ச்சரும் இருக்காது, பிளஸ் உன் அப்பாவுக்கு நானே பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தரேன், ரெண்டு பேருக்குமே லாபம் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் ஆனா நான் ஏன் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ ஏன்னா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அடக்கமா இருக்க, அப்புறம் பெட்லயும் நல்லா கோஆபரேட் பண்ற அப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமா சொல்றான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துட்டு சாரி என்னால இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சொல்றான் நீ ஒரு புத்திசாலியான பொண்ணு, பிராக்டிக்கலா இருக்கிற லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும், உனக்கு ஒரு டைம் என் கூட இருந்தா நிறைய லாபம் கிடைக்குதுல்ல, எல்லாமே ஒண்ணுதான், ஒரு டைம் இருந்தா என்ன நிறைய டைம் இருந்தா என்ன அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல சார் அதுல டிஃபரன்ஸ் இருக்குது, ஒரு தடவை தெரியாம சேத்துல விழுறதுக்கும் அதுக்கப்புறம் வேணும்னே நிறைய டைம் போய் சேத்துல விழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆபீஸ்ல அந்த ஜெலசியான சீனியர் பொண்ணு இருக்கால, வேணும்னே ஹீரோனுடைய ப்ராஜெக்ட் மாடல வெளியில மழையில நனைய வச்சிடுறான். அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி ஐயோ நான் தப்பி தவறி வெளியில வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோயின் பயந்து போய் மழையில ஓடி வந்து அந்த மாடலை சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது மழையில நனைஞ்சு மொத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதனால ஹீரோயின் மழையில நனைஞ்சு பயங்கரமா உடம்பு முடியாம போயிடுது. அவளுக்கு காய்ச்சல் வந்துடுது. ஹீரோ அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவ உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோயின் மயக்கத்திலேயே ப்ளீஸ் போகாதீங்க, எனக்கு ரொம்ப குளிருது, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு வளர்றான். ஹீரோ அவகிட்ட நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க அவ ஹீரோட பேரை சொல்றான். உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்க அவ என்னோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு 678643, நான் இன்னைக்கு செத்துட்டேன்னா இந்த காசெல்லாம் என்னோட அப்பா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உன் காசை தூக்கிட்டு நான் ஓடிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அவன் நீங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரராச்சு, என் காசுக்காக நீங்க ஆசைப்படவா போறீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ உனக்கு சும்மா காய்ச்சல் தான், நீ ஒன்னும் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் இல்ல எனக்கு என்னமோ நான் சொர்க்கத்துக்கே போற மாதிரி இருக்குது, என் பாட்டியே என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க அப்படின்னு வளரிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சும்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயினை மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் காஸ்ட் வேஸ்ட்னு சொல்லி எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் மாத்திரை சாப்பிட்டா எனக்கு அடி விழும் அப்படின்னு பயத்துல வளரிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லாம மாத்திரை அவனோட வாயில வச்சு அவளுக்கு மவுத்து டு மவுத்து ஊட்டி விடுறான். அப்போ அவளுடைய அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு மறுபடியும் கால் வருது. ஹீரோ முதல்ல கட் பண்ணிடுறான். ஆனா விடாம மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கறதால போனை எடுக்கிறான். அவங்க அம்மா எடுத்த உடனே கத்துறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் போனை நீ கட் பண்ணுவேன், இந்த வீக்கெண்ட் நீ ஊருக்கு வரணும், ஒரு பிளைண்ட் டேட் நான் உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவன் வில்லேஜ்ல பெரிய பணக்கார குடும்பத்து பையன், 5 லட்சம் வரதட்சணை தரதுக்கு ரெடியா இருக்கான், படிச்ச பொண்ணு வேணுமாமா, நல்ல ஜீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறான், பையன் பிறந்தா எக்ஸ்ட்ரா 1 லட்சம் தருவானாமா, ஏன் கம்மன் இருக்க, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாத, அப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா எனக்கு நீ 5 லட்சம் எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது நம்ம ஹீரோயின் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு காசுக்காக அலையிறான்னு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இருக்கான். ஹீரோ அவகிட்ட நான் உனக்கு ஆபீஸ்ல லீவ் அப்ளை பண்ணிட்டேன், கம்முன்னு பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். ஹீரோயினை பயந்து போய் லீவ் எடுத்து சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ ஒரு டாக்டரா அவனோட கண்டிஷனை பார்த்துதான் சொல்றான், ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு மாத்திரையை கொடுக்குறான். அவளுக்கு நேற்று நைட் அவன் மவுத் மாத்திரை ஊட்டி விட்டது ஞாபகம் வருது. ஹீரோ நக்கலாம் என்ன மறுபடியும் அதே மாதிரி ஊட்டி விடணுமா அப்படின்னு கேட்க அவ டக்குன்னு மாத்திரையை வாய்க்குள்ள போட்டு முழுங்கிக்கிறான். ஹீரோ அவ பக்கத்துல காய்ச்சலை செக் பண்ணிட்டு நான் உன்னை இவ்வளவு கேர் பண்ணிக்கிறேனே, எனக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடையாதா அப்படின்னு கேட்கிறான். அதான் நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ நான் ஒன்னும் நல்லவெல்லாம் கிடையாது, பிராங்கா சொல்லணும்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது, லாபம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் உன்னை கிஸ்ஸும் பண்ணுவேன், எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் உங்க அம்மா கால் பண்ணாங்க, 5 lakhs உனக்கு
உன்னை விற்கிறதுக்கு 5 lakhsக்கு பிளான் பண்ணிருக்காங்க. மத்தவங்களோட நீ ரொம்ப சீப்பா இருக்க, அதனால நீ என்னையே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கோவமா, டாக்டர் நான் காசுக்காக யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், யாருக்கும் வப்பாட்டியாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அம்மாக்கு கால் பண்றான். அவ அம்மா சீக்கிரமா ஊருக்கு வா, 5 லட்சம் டீல் பேசியாச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்னால வர முடியாது, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறான். அவ அம்மா, நீ வரலன்னா உன்னோட ரேஷன் கார்டு, ஹவுசிங் ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு இதெல்லாம் வச்சு நீ இல்லாம கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிடுவேன், உன் அப்பா இன்னும் என்னோட கஷ்டத்துல தான் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் அந்த புக்கை திருடிட்டு அங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஊரை விட்டு கிளம்புறா. ஹீரோயின் ஊருக்கு வரா. ஆனா அவளுடைய அம்மா ஆல்ரெடி அந்த கிராமத்து பணக்கார பையனையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கான். அவ அம்மா அவகிட்ட, எங்க பொண்ணு காலேஜ் டாப்பரு, நல்ல ஜீன்ஸ், பிறக்கிற குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கும் அப்படின்னு விட்டு போட்டுட்டு இருக்கான். அந்த பையன், இவ இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் டேட் பண்ணிருக்காளா அப்படின்னு டவுட்டா கேட்க ஹீரோனுடைய அம்மா, அவ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவளோட காலை நான் உடைச்சிடுவேன், அவ ரொம்ப டீசென்டான பொண்ணு அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த பையனுடைய அம்மாவுக்கு பிடிச்சி போய் கொஞ்சம் அட்வான்ஸ் காசையும் கொடுக்குறாங்க. இதுக்கு நடுவில் டவுன்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை பார்த்து, ஏன்னா நம்ம யங் மாஸ்டர் மூடு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு கிண்டலா கேட்கறான். ஹீரோக்கு நிஜமாவே ஹீரோனுடைய ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்குது. அங்க கிராமத்துல அவளுடைய அம்மா காசை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்து, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த பையனுடைய அம்மா கோவமா அங்க இருந்து போக போறாங்க. அவ அம்மா அவங்கள ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு, நீங்க போவாதீங்க, இவ கல்யாணம் பண்ணிக்குவான், இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அங்க ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினும், அம்மா நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு 5 லட்சம் சம்பாதிச்சு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறான். அந்த மாப்பிள்ளை பையன் ஹீரோயின் பக்கத்துல வந்து, நீ என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டா நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டச் பண்றதுக்கு வரான். அவ என்னை டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறான். ஹீரோ ஆஃபீஸ்ல ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி, ஏன் இன்னைக்கு ஹீரோயின் வேலைக்கு வரல அப்படின்னு கேட்கறான். அவரும், அவ ஏதோ ஒரு அவசர வேலையா ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளோட ஊரு அட்ரஸ் எல்லாம் கேட்கறான். ப்ரொஃபஸர் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு கார்ல கிளம்புறான். அங்க ஹீரோயினை வீட்டுக்குள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த புக்கு ஹீரோனுடைய அம்மா கிட்ட இருக்குது. அவ அம்மா அந்த பையனை உள்ள அனுப்பி, இவனுக்கு நல்லா சர்வ் பண்ணும், இனிமே இவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்றான். அவன் பக்கத்துல வர ஹீரோயின் அங்க இருந்து ஒரு கட்டை எடுத்து கிட்ட வந்து அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அவ அம்மா அந்த பையன் கிட்ட, அவளுக்கு நல்ல ஒரு லெசன் கத்துக்கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேற வழி இல்லாம கத்தி எடுத்து நான் என்னையே குத்திட்டு செத்துருவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த கிராமத்து பையங்கிறத பயந்து ஓடி போயிடுறான். ஹீரோ அவகிட்ட ஓடி வந்து கத்திய பிடிங்க, என்ன பண்ற நீ, லூசா நீ அப்படின்னு கேட்கறான். அவ அம்மா ஹீரோவை பார்த்து, ஓ இவன் இருக்கிற தைரியத்துல தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா, பாக்குறதுக்கு பையனமா நல்லாதான் இருக்கான், காசு வச்சிருக்கானா, காசு இல்லைன்னா இங்க வந்து ஹீரோ மாதிரி சீன் போடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஹீரோவை பார்த்து ரொம்ப நக்கலா சொல்றான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய பிளாக் கார்டை எடுத்து அவன் மூஞ்சில தூக்கி வீசுறான். அவ அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயி, ஓஹோ இவ்வளவு பெரிய பணக்கார மருமகனா, எதையும் நீ முன்னாடியே சொல்லல, இந்தாங்க என் பொண்ணு நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னுட்டு அவளை அனுப்பி வச்சிடறான். ஹீரோ அவளை காப்பாத்தி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஹீரோயின் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோ எப்பயும் போல தேங்க்ஸை வாயில சொல்லக்கூடாது, ஆக்ஷன்ல காட்டணும், என்னை செடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் டக்குன்னு அவனை கிஸ் பண்ணி செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணி அவனோட உதத்தை கடிச்சு வச்சிடுறான். என்னடி பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்க, அதான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான், நீங்க தானே என்ன முன்னாடி இப்படி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிஸ் பண்றான். அப்ப ஹீரோ சொல்றான், நீ இன்னும் ஒழுங்கா கத்துக்கல, நான் எப்படின்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மறுபடியும் இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவ அம்மா கிட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது. ஹீரோ செம்ம பணக்காரன் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல, இந்த தடவை 1 மில்லியன் அதாச்சும் 10 லட்சம் வேணும்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயின் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மள மிரட்டிக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். இந்த சேத்துல இருந்து வெளியில வர ஹீரோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, நான் உங்க டீலுக்கு ரெடி அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, வழிக்கு வந்துட்டியா, இனி காசுக்காக உன்னை யாருமே வைக்க வேணாம், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றான். அவன், எனக்கு இப்போதைக்கு 5 லட்சம் வேணும், நீங்க எங்க அம்மா கொடுத்த காசை நான் சீக்கிரமா உங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றேன், அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ, ஓ என்கிட்ட வரதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து தப்பிக்க பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க அவன், உங்களுக்கு காசும் கிடைச்சிடும், நானும் உங்களுக்கு கூட இருப்பேன்ல, இதுல என்ன என்னோட சின்சியாரிட்டி உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு கேட்கிறான். ஹீரோவும் சரி நீ சொன்னபடியே இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயின் மறுபடியும் ஊருக்கு வந்து அவ அம்மா கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கு கேட்கறான். அவ அம்மா புக்கு வேணும்னா இன்னும் ஒரு 5 lakhs கொடு, அப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோயினுக்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட காசு கேட்கறதுக்கு பிடிக்கல. என்கிட்ட இப்ப காசு இல்ல அப்படின்னு சொல்ல அவ அம்மா கோவத்துல பலார்னு ஒரு அறை விடுறான். அவ அழுதுகிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் ஹீரோ அங்க வந்து அவ கண்ணத்துல இருக்க காயத்தை பார்த்துட்டு, உங்க அம்மா அடிச்சாலா அப்படின்னு கோவமா கேட்கறான். அதுக்கப்புறம் கோவமா அவங்களோட அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு டேபிள்ல காசை வச்சுட்டு புக்கு கொடு அப்படின்னு சொல்றான். 1 மில்லியன் பார்த்ததுமே அவங்க அம்மா சந்தோஷமா புக்கை கொடுத்துடுறான். ஹீரோ அவளை மிரட்டுறான். இனிமே என் பையன் ஆள் பக்கத்துல வந்த உன்னை அவ்வளவுதான் அப்படின்னுட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றான்.
ஹீரோனுடைய அப்பா வந்து ஒரு விஐபி ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி அங்க அவருக்கு ஃப்ரீயா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவன் ரெடி பண்றான். ஹீரோயினும் அப்பா மாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கிஸ் பண்றான். என் சின்சியாரிட்டி போதுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை சோஃபால தூக்கிட்டு போயிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ இப்ப ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றான், நீ எனக்கு பண்ணினதுக்கு என் ஆயுசு ஃபுல்லா நீ என் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவுக்கு அவன் மேல லவ் வந்து அடுத்த ஆபீஸ்ல ப்ரொஃபஸர் இருக்கான்ல அவன் கூட ஹீரோயின் வெளியில வந்திருக்கான். அங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ண அவங்கள வேணான்னு சொல்ல முடியாம அவள் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். அவள் நிறைய குடிச்சதால அவளுக்கு செம்மையா போதை தலைக்கு ஏறிடுது. ப்ரொஃபஸர் அவளை வீட்டுல டிராப் பண்றதுக்கு கார்ல ஏத்துறாரு. அப்ப அவளுக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. கரெக்டா அங்க வந்து ஹீரோ அவ கண்டிஷனை பார்த்துட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றான். ஹீரோன்னு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நர்ஸ் வந்து நீ நேற்று நைட்டு ஓவரா குடிச்சதால உனக்கு கேஸ்ட்ரிக் ப்ளீடிங் ஆயிருக்குது. நம்ம டாக்டர் தான் நைட்டு ஃபுல்லா உன்னை தூங்காம உனக்கு சர்ஜரி பண்ணாரு. இப்ப அவரு வார்டு ரவுண்ட்ஸ்ல இருக்காரு அப்படின்னும் இந்த சாதாரணமான கிராமத்து பொண்ணுக்காக டாக்டரே இவ்வளவு கேர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவங்க காசிப் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போதும் ஹீரோ வந்து அவளுக்கு பிளாங்கெட் போத்தி விடுறான். அவன் முழிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அவன் ஒரு டாக்டரா பேஷண்ட்டை பார்க்க வந்தேன், உனக்கு வேற ஏதாச்சும் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கிண்டலா கேட்கிறான். அவன் இப்ப என்னால எந்த சர்வீஸும் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் கணக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்பெல்லாம் கடனுக்கு வட்டி ரொம்ப அதிகம், நீ முதல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடியட்டும் உனக்கு, அப்புறம் வட்டியோட வச்சு உன்னை என் கூட ரொமான்ஸ் பண்ணணும், அது எவ்வளவுன்னு சொல்லி நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அப்புறம் ப்ரொஃபஸர் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வராரு. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வரலன்னா நீ டிஸ்சார்ஜ் ஆகி போறதே எனக்கு தெரிஞ்சிருக்காது, என் கூட 2 நாள் பிசினஸ் ட்ரிப் வா, அங்க ஒரு பார்ட்டி இருக்குது, நிறைய கோஆபரேஷன்லாம் உனக்கு சான்ஸ் கிடைக்கும், அங்க இருக்கிறதுல ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலியான ஷீ ஃபேமிலி அங்க வராங்க, அவங்க கூட டீல் கிடைச்சா உனக்கு 1 மில்லியன் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் மனசுக்குள்ள இந்த காசு கிடைச்சா நான் ஹீரோவோட கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஃப்ரீ ஆயிடலாமே அப்படின்னு பிளான் போடுறான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி கேட்க நர்ஸா ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி வேற ஒருத்தன் கூட போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. கார்ல போகும்போது ஹீரோயின் ப்ரொஃபஸர் கிட்ட ஹீரோவுக்கு அந்த பெரிய ஃபேமிலிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குல்ல அப்படின்னு கேட்க அவரும் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, அவ்வளவு பெரிய பணக்காரரு இங்க எதுக்கு ஒரு சாதாரண டாக்டர் வேலை பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துடுறான். ஹீரோயின் என்கிட்ட சொல்லாம ப்ரொஃபஸர் கூட போயிட்டாலே அப்படின்னு அவனுக்கு செம்மையா கோவம் வருது. நைட்டு ஹீரோயின் ஹீரோக்காக டின்னர் சமைச்சு எடுத்துட்டு வரா. ஆனா ஹீரோ அமைதியா கோவமா இருக்கான். அவ என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ உடம்பு சரியானதுமே நீ பண்ண முதல் வேலை வேற ஒருத்தன் கூட போனதுதான், என்னை வந்து பார்க்க கூட உனக்கு தோணல, இப்ப மட்டும் எதுக்கு என் மேல அக்கறை வந்திருக்குது அப்படின்னு நக்கலா சொல்றான். அவ அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவன் மூட் அவுட்ல இருக்கான். அவ சொல்றான், நான் ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோ அவளை பக்கத்துல எடுத்து நீ அந்த ப்ரொஃபஸர் கூட பிசினஸ் ட்ரிப் போகத்தான் என்கிட்ட இப்படி ஐஸ் வைக்கிறியா, ஞாபகம் வச்சுக்கோ, நான் தான் உன்னோட சுகர் டேடி, புரிஞ்சுச்சா அப்படின்னு மிரட்டுறான். அவன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நான் அவனுக்காக போகல, எனக்காக தான் போறேன், இந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆனா எனக்கு 1 மில்லியன் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ, ஓ அப்ப அந்த 1 மில்லியன் என்கிட்ட தூக்கி போட்டுட்டு உனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி கேட்க போறியா, என்னை விட்டுட்டு போகிறதுக்கு பிளான் பண்றியா அப்படின்னு கேட்கறான். அவனை காசு திருப்ப கொடுத்தா அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்க ஹீரோ நீ எப்பவுமே எனக்காக தான், என் கூடவே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சம். ஹீரோ சொல்றான், நீ இப்ப விக்டிம் கார்டை போட்டு பிச்சை கேட்கறியா, சரி இப்ப உன்னுடைய கடன் டபுள் ஆயிடுச்சு, 5 lakhsல இருந்து இப்ப உனக்கு வந்து 1 மில்லியன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவன் இது பகல் கொள்ள அப்படின்னு கத்தம். ஹீரோ சொல்றான், நீ தான் முதல்ல அக்ரிமெண்ட் மீறினம், சோ நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றான். அவளும் சரி 1 மில்லியன் தானே இருக்கட்டும், நீங்க எனக்கு பண்ணதுக்கு தேங்க்ஸ், ஆனா எனக்கு என்னோட ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ அவனுடைய ஆளுக்கு போன் பண்ணி அந்த பார்ட்டி நடக்கிற ஊருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்றான். ஹீரோயின் ப்ரொஃபஸர் கூட பார்ட்டிக்கு வரான். அங்க அந்த ஜெலஸான சீனியர் பொண்ணு இருக்கால அவளும் தான் வந்திருக்கான். அவ சொல்றா, ட்ரெஸ் சூப்பரா இருக்குது, ஆனா ஸ்கர்ட் லைட்டா லூஸா இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறதுக்கு அவளோட ஜிப்பை கழட்டி விட்டுடுறா. ப்ரொஃபஸர் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ ட்ரெஸ் கரண்ட் விழப்போகுது. கரெக்டா அந்த டைம்ல பார்ட்டியில கரண்ட் கட் ஆயிடுது. அதனால அங்க இருட்டாயிடுது. இருட்டுல யாரோ அவளை பிடிச்ச அவளோட ட்ரெஸ் சரி பண்றாங்க. அவ பயப்படும் போதும் பயப்படாத நான் தான் அப்படின்னு ஹீரோட குரல் கேக்குது. ப்ரொஃபஸர் அவளை தேடிட்டு வரான். ஹீரோ அவனுக்கு ரிப்ளை பண்ண இல்லைன்னா இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்ல அவன் நான் இங்க நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸருக்கு குரல் கொடுக்குறான். ஹீரோ அவகிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ரிவார்டு கொடுக்க மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்க இருந்து போயிடுறான். கரண்ட் வந்ததுமே அவ ஒரு கோட் போட்டிருக்கத பார்த்து ப்ரொஃபஸர் கேட்கறான் என்ன ஆச்சு அப்படின்னு. அவ எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த சீனியர் பொண்ணு இவளுக்கு ஏது கோட்டு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வில்ல இருக்கான்ல ஹீரோடைய அண்ணன் பையன் அவன் அங்க வரான். ப்ரொஃபஸர் அவன் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவன் என்ன ட்ரெஸ்ல கோட்டை வச்சு மறைச்சிருக்க அப்படின்னு கேட்டு கோட்டை கழட்டுறதுக்கு வரான். டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு அவனோட கையை பிடிச்சு முறுக்குறான். அவன் வலி தாங்க முடியாம அங்கிள் போன தடவை இவளாலதான் நீங்க என்ன அடிச்சீங்க, இவளுக்காக என்ன அடிக்கிறீங்க, இவ உங்களுக்கு அப்படி என்ன வேணும் அப்படின்னு கோவமா கேட்கறான். அதுக்கு ஹீரோ இவதான் அவனுடைய ஆன்டி, இவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறான்.
ப்ரொஃபசர் செம்ம ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினும் சார் இவன் லூஸ் மாதிரி பேசுறான் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு நாங்க இப்பதான் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இவ கொஞ்சம் வெக்கப்படுறா பயந்துட்டு இருக்கான், அதனாலதான் இவளை ரெஸ்ட் எடுக்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்பதான் ப்ரொஃபசருக்கு ஹீரோ அந்த பெரிய ஃபேமிலியோட பையன்ற விஷயமே தெரிஞ்சிருக்குது. அவர் ஷாக்ல நின்னுக்கிட்டா இருக்காரு. ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரான். ஹீரோவை பார்த்து என் ட்ரெஸ் ரெடி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்ல வேலை நீங்க அந்த வழியா வந்தீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவை பக்கத்துல வந்துட்டு நான் சும்மா ஒன்னும் அந்த வழியா போகல, உன்னை பார்க்கதான் அங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதனால உன் ட்ரெஸ்ல ப்ராப்ளம் இருந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஆனா டாக்டர் ப்ளீஸ் இனிமே எல்லாரும் முன்னாடி என்ன ஆன்டி அப்படின்லாம் சொல்லாதீங்க, மத்தவங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ நான் அப்ப சீரியஸா தான் சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி ஆக அங்க இருந்து அவன் நைஸா எஸ்கேப் ஆகுறான். பார்ட்டி முடிஞ்சதுமே அந்த ஜெலஸான ஒரு சீனியர் பொண்ணு இருக்கால அவ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ரூம் கடை கொடுக்குறான். ரெசிடென்ட் உனக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு அமைதியான ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவளை அங்க அனுப்பி வைக்கிறான். ஆனா அந்த சீனியர் பொண்ணு ஆல்ரெடி அந்த வில்லன் கூட சேர்ந்துக்கிட்டு மிஸ்டர் சாங் நான் ஹீரோயின் உங்ககிட்ட கொடுக்குறேன், என் கூட ஒரு டீல் பண்ணுங்க அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுமே அங்க இருக்கிற ஜூஸை குடிச்சிடுறான். ஆனா அந்த ஜூஸ்ல அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு ட்ரக் கலந்து வச்சிருக்காங்க. அவளுக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ஆகுது. அப்ப அந்த ரூம்குள்ள வில்லன் வரான். இனிமே என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிப்ப நானும் பாக்குறேன், கடைசியில எங்கிட்டயே மாட்டினியா அப்படின்னுட்டு அவகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இதுக்கு நடுவுல ஹீரோயினுக்கு கால் பண்றான். நம்ம இன்னைக்கு அவளை ரொம்ப பயமுறுத்திட்டோமோ, ஏன் போனவே எடுக்க மாட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வில்லனோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதை அவன் கேட்கறான். இன்னைக்கு நம்ம சாங்குக்கு செம லக்கிடா, ஒரு பொண்ணோட ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுறாங்க. ஹீரோவுக்கு உடனே விஷயம் புரிஞ்சிடுது. அதே நேரம் அங்க ரூம்ல அந்த வில்லன் ஹீரோயினை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். அவ என்ன தொடாத அப்படின்னு கத்த அவன் நீ ஆல்ரெடி அங்கிள் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணவன் தானே, என் கூட ஒரு டைம் இருந்தா என்ன உனக்கு என்ன குறைஞ்சா போயிடும் அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசுறான். கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ கதை உடச்சிட்டு உள்ள வந்துட்டு அந்த வில்லனை போட்டு அடிக்கிறான். அவன் பயந்துகிட்டு அங்கிள் இதெல்லாம் ஏன் தப்பு கிடையாது, அவதான் என்ன செடியூஸ் பண்ணா அப்படின்னு போய் சொல்றான். உன்னை அப்புறம் வச்சுக்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோ சொல்றான் நான் உனக்கு தனியா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அந்த போதை மயக்கத்துல ஹீரோயினும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ இரு நீ ஷூரா தான் இருக்கிறியா, நான் யோசிச்சுதான் சொல்றியா அப்படின்னு கேட்க அவன் நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவால அதுக்கு மேல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு இன்டிமேட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினை ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப போறாங்க இருந்து. ஹீரோ ஏன் கிளம்புறான், நேற்று அவ்வளவு பயந்துட்டு இப்ப ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல அவளை கிஸ் பண்ண பக்கத்துல வரான். கரெக்டா அந்த டைமுக்கு ப்ரொஃபசர் ஹீரோயினை தேடி அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. ரெண்டு பேரும் கிஸ் பண்றதை பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ வேணுமுன்னே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இப்படி இருக்கிறது நார்மல் தானே அப்படின்னு கேட்கிறான். ப்ரொஃபசரும் ஆமா நார்மல் தான், ஆனா டாக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்சி இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த உண்மையை சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. அதுக்கு ப்ரொஃபசர் உங்க என்கேஜ்மெண்ட் நியூஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட்டா தான் இருந்துச்சு, ஆனா நேற்று அந்த வில்லன் உங்களை அங்கிள்னு கூப்பிட்டப்பதான் நீங்க அந்த பெரிய ஷீ ஃபேமிலியோடைய பெரிய பையன் சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றான். ஹீரோன் அழுதுகிட்டு இதெல்லாம் உண்மையா, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறான். ஹீரோ இரு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவன் நீங்க பொய் சொல்றீங்க, அப்ப ப்ரொஃபசர் சொல்றதுதான் உண்மை, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட செம்ம கோவமா என்னோட என்கேஜ்மெண்ட் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண உனக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு இன்னும் எஸ் சொல்லல அப்படின்ற விஷயம் தெரியாதா அப்படின்னு கோவமா கத்துறான். ப்ரொஃபசர் எனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும், எப்படியா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஹீரோயின் ப்ரொஃபசர் கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவ அப்பாவை பார்க்க வரான். அவங்க அப்பா டாக்டர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அங்க வர ஹீரோயின் அவங்க கிட்ட தனியா பேசுறான். அப்போ சொல்றான் டாக்டர் இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நம்ம மரியாதையை காப்பாத்திக்கலாம், இதோட எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகேவே சொல்லல, நான் வீட்டுல பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினும் நீங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு சாதாரண பொண்ணுதான் நான் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க, உங்களுக்கு தேவையானது என்ன இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கிஸ் பண்றா. இது போதுமா இல்ல இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு உங்க ஃபியான்சிக்கு தெரியுமா நீங்க வெளியில இந்த மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறது, உங்க கடனை நான் சீக்கிரமாவே அடைச்சிருவேன், அப்பாவை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட். இத்தனை நாளா ரொம்ப நல்ல மாதிரி நடிச்ச அந்த ப்ரொஃபசரும் நிஜத்துல அவன் தான் பெரிய வில்லனு. இவன் இல்லீகலா ஹியூமன் ஆர்கன்ஸ் எல்லாம் திருடி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினுடைய அந்த அம்மாவுக்கு காசு கொடுத்து ஹீரோயினை கடத்திட்டு வந்து ஒரு ரகசியமான இடத்துல வச்சிருக்கான். ஹீரோயினை கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அங்க அந்த வில்ல இருக்கான். அவன் அவளோட அசிங்கமான போட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணும்போது ப்ரொஃபசர் வந்து அவனை தடுத்து இவ என்னோட ஆளு கை வைக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். ஹீரோயின் ப்ரொஃபசரை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க அவன் ஏன்னா இவர் தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர், நாங்க என்ன பிசினஸ் பண்றோம்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு சீக்ரெட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ப்ரொஃபசர் ஹீரோயினோட ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வரான்.
அங்க பெட்ல அந்த சீனியர் ஆபீசர் இருக்கல ஒரு பொண்ணு ஜெலசா இருந்தாலே அந்த பொண்ணை கட்டி வச்சு அவ உடம்புல இருந்து இல்லீகலா ஆர்கன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறான். ப்ரொஃபசர் ஹீரோயின் கிட்ட இவ உனக்கு துரோகம் பண்ணா, அதான் நான் உனக்காக பழி வாங்குறேன். இவ உன்னை அந்த வில்லனோட ரூம்க்கு அனுப்பி பிளான் பண்ணப்பவே இதை நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த சீனியர் பொண்ணு என்ன காப்பாத்து அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறான். ப்ரொஃபசரும் மனுஷ உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே எவ்வளவு காசு தெரியுமா, இதுதான் இப்ப ஒரு பெரிய பிசினஸ், நீ என்னோட ரைட் ஹேண்டா மாறிடும், நம்ம நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறான். ஹீரோயின் தப்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி நான் இதை பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு போய் சொல்லிட்டு நைஸா அவரோட பாக்கெட்ல இருக்க போன்ல ஹீரோவுக்கு கால் பண்றான். ஆனா ப்ரொஃபசர் அதை பார்த்துட்டு போனை புடுங்கிக்கிறான். கரெக்டா இப்ப ஹீரோ கால் பண்ண ப்ரொஃபசரே போனை எடுத்து ஹீரோயின் கழுத்து நெரிச்சுக்கிட்டே பேசுறான். உங்களுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, அவ இப்ப உங்களை பார்க்க விரும்பல, அவ இப்ப என்கிட்ட என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், என் கூட அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கான், அவ உங்களை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்புறம் அவகிட்ட அவன் உன்னை லவ் பண்ணல, நான் தான் உன்னை லவ் பண்றேன், அவ உனக்கு கொடுக்கறத நான் உனக்கு நிறைய காசு தருவேன் அப்படின்னு சொல்றான். அவன் இல்ல நீ ரொம்ப மோசமானவன், நீ ஒரு மிருகம், ஆனா அவன் அந்த மாதிரி கிடையாது, அவன் ஒரு டாக்டர், அவன் 4 பேரை காப்பாத்துறவன், அவனுக்கு நீ எப்பயுமே ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். இதுக்கு நடுவுல ஹீரோ அந்த வில்லனை குடிச்சு வச்சு மிரட்டி அந்த கடத்தல்காரங்க இருக்கிற இடத்த அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்துடுறான். ஹீரோ உள்ள வந்ததுமே ப்ரொஃபசர் ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு அவளை கொல்லவா அப்படின்னு மிரட்டான். அதுக்கு ஹீரோ அவளை விட்டுடு, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசர் என்கிட்ட ஒண்ணு காசுக்கு பஞ்சம்லாம் கிடையாது, உனக்கு வேணும்னா உன்னோட சின்சாரிட்டியை காட்டு, அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பையன் தானே நீ, ஏன் முன்னாடி நீ எப்படி முட்டி போடுறன்னு சொல்லி நான் பாக்கணும்னு சொல்லி ஹீரோ முட்டி போட சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கத்த ஹீரோ அவளுக்காக ப்ரொஃபசர் முன்னாடி முட்டி போடுறான். அப்ப ஹீரோ முட்டி போட்டதுமே அந்த சைக்கோ ப்ரொஃபசர் கோவத்துல ஹீரோவுடைய சர்ஜரி பண்ற கையில காலை வச்சு நசிக்கிறான். அவன் சர்ஜரி பண்றவங்களுக்கு கை தானே ரொம்ப முக்கியம், இனிமே இந்த சர்ஜரி கை எதுக்குமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு நக்கலா சொல்றான். ஹீரோயின் அழுதுகிட்டு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். ப்ரொஃபசர் ஹீரோ கிட்ட எனக்கு தப்பிக்க கார் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப ஹீரோவுக்கு அவனுக்கு நடுவுல ஒரு செம்ம ஃபைட் நடக்குது. கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் அங்க வந்துடுறாங்க. ஃபைட்ல ஹீரோ எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா அந்த ப்ரொஃபசர் பின்னாடி இருந்து ஹீரோவை அட்டாக் பண்றான். இதனால ஹீரோக்கு செம்மையா அடிபட்டு அவன் உடம்பெல்லாம் ஒரு ரத்தமா இருக்குது. அவன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோட இந்த கண்டிஷனை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே அழுகுறான். ப்ளீஸ் முழிங்க அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல கண்ணு முழிக்கிறான். டக்குன்னு நர்ஸ் கூப்பிட்டு ஹீரோவை பத்தி கேட்க அவர் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவ பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு டெட் பாடியை வெள்ளை துணியில மூடி வச்சிருக்காங்க. அங்க ரூம்ல ஹீரோ இல்ல. அவ பயந்துட்டு ஹீரோ செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். அவ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வரான். அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் லூஸ் ஆடி நீ நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டியா, நேற்று நைட் நான் படுத்துட்டு இருந்த பெட் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, அதான் நர்ஸை கூப்பிட்டு பெட்டை மாத்த சொன்னேன், சும்மா உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்க அவ கையை பிடிச்சி இழுத்து அவகிட்ட நான் இப்ப ரொம்ப கிளியரா சொல்றேன் கேட்டுக்கும், நான் எங்க என்கேஜ்மெண்ட்டை நிரந்தரமா கேன்சல் பண்ணிட்டேன், இனிமே முழுசா எனக்காக நீ தான், உனக்காக நான் மட்டும்தான், இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்றான். அவளும் ரொம்ப ஹாப்பியா ஒத்துக்கிறான். இதோட இவங்களோட லவ் ஸ்டோரி முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மூவிஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.